கண்ணியமானவர்களே, நம்முடைய அனைத்து கடனையும் அடைக்கக்கூடிய, நாம் அடமானம் வைத்திருக்கக்கூடிய நம்மினுடைய நகையை மீட்கக்கூடிய, இன்னும் நம்மினுடைய பணத்தில் செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான, இதுவரை யாரும் சொல்லாத ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காணொளி உங்களினுடைய வாழ்வில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் மக்களிடையில் உங்களினுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடிய, மரியாதையை அதிகப்படுத்தக்கூடிய, உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமலை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் சொல்ல போகிறோம். இந்த ஒரே ஒரு அமல் போதும் உங்களினுடைய லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. எந்த அளவிற்கு கடன்னா, நான் மரணிக்கும் வரை இந்த கடனை கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் கடனை வாங்கி வச்சுட்டீங்க. ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டீங்க. இந்த கடனை என்னால் அடைக்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களினுடைய கடனை மிக விரைவாக அடைச்சி தந்துடுவான். இன்னும் அதிகமான நகையை கொண்டு போய் பேங்கில் போட்டு அந்த நகையை மீட்க முடியாமல், அந்த நகையிலே எந்த விதமான பரக்கத்தும் இல்லாமல் அந்த நகையை பெற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, உங்களினுடைய நகையை அல்லாஹ் பரக்கத்தாக உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமல். இன்னும் உங்களினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தே இல்லை, செல்வத்தில் பரக்கத்தே இல்லை. பணம் நான் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் என்னுடைய கையை விட்டு போய்கொண்டே இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் செலவாகி கொண்டே இருக்குது. ஏன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு முடியாமல் போயிடுது, அல்லது என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது சோதனை வந்துடுது, அல்லது என்னுடைய வாகனத்தில் ஏதாவது சோதனை வந்துடுது. இப்படி என்னுடைய பொருளாதாரம் வந்த வழியிலேயே அப்படியே போயிடுது, அது என்னிடம் தங்க மாட்டுது அப்படின்னு இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அந்த நிலைமையை விட்டு உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பரக்கத்தில் அல்லாஹ் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். இந்த ஒரே ஒரு அமல் பல நபரினுடைய வாழ்வில் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இன்னும் இந்த ஒரு அமலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் சொல்லக்கூடிய திக்ரில் அல்லாஹ்விற்கு பிடித்த நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு வார்த்தைகளை ஓதினாலும் அல்லாஹ் தஆலா எக்கச்சக்கமான பலன்களை தருவான், எக்கச்சக்கமான பலன்கள். அதிலும் இந்த வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இருக்குது. இன்னும் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, ஷேக்மார்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் முபஷ்ஷிரீன்கள், முஹத்திஸீன்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தான் இஸ்முல் ஆலமுடைய வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்முல் ஆலம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய 100வது பெயர். இந்த இஸ்முல் ஆலத்தை யார் உச்சரித்து அல்லாஹ்விடத்தில் எதை கேட்குறாரோ அதை அல்லாஹ் தஆலா அப்படியே கொடுத்து விடுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலமுடைய வார்த்தை பொதிந்த ஒரு திக்கர். இந்த ஒரே ஒரு திக்கரில் நபியினுடைய வாழ்க்கையே அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும்? இந்த அமலை செய்து முடித்த பிறகு உங்களினுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களினுடைய கடன் மிக விரைவாக அடைக்கப்படும். உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும். எந்த அளவிற்குனா, உங்களுக்குள்ளேயே ஒரு பெருமை வரும். உங்களுக்குள்ளேயே ஒரு, நம்மள்ட்ட அல்லாஹ் இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டான், நம்மள்ட்ட இவ்வளோ செல்வத்தை கொடுத்துட்டான் ஒரு அப்படின்னு சொல்லி தைரியம், ஒரு கௌரவம்லேயே ஒரு, அப்படிப்பட்ட ஒரு அமல் தான். இன்னும் நம்மினுடைய கடன் அனைத்தும் நீக்கப்படும். நம்மினுடைய பொருளாதாரத்தில், செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும். நம்ம ஏதாவது நகைகளோ அல்லது ஏதாவது இடங்களோ அல்லது வீடோ நம்ம அடமானம் வைத்திருக்கோம், வேறு யார்கிட்டையாவது கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த இடமோ அல்லது அந்த பொருளோ அல்லது அந்த நகையோ நம்மிடம் மிக விரைவாக வந்துடும். இப்படி நம்மினுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரே ஒரு அமல். நீங்கள் எல்லோரும் செல்வத்திற்காக வேண்டி, பணத்திற்காக வேண்டி, இந்த கடன் அடைவதற்காக வேண்டி என்னென்ன விஷயங்களெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஒரே ஒரு தடவை இந்த ஒரே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு அமலை உங்களினுடைய வாழ்நாளில் நீங்கள் எப்போவுமே விட மாட்டீங்க. இந்த ஒரு அமலை தான் நீங்கள் ரெகுலராக செய்வீங்க. இன்னும் நிறைய நபர்கள் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு அமலானது என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ நீங்கள் தஹஜ்ஜுடைய தொழுது முடித்த பிறகு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும். தஹஜ்ஜுத்
தொழுகை தொழுது முடித்த பிறகு நீங்கள் உங்களினுடைய பொருளாதாரத்தில், உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்து ஏற்பட, உங்களினுடைய கடன் நீக்கப்பட, உங்களினுடைய வருமானம் பெருக, இதை ஒரு நீயத்து வச்சு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல எந்த விதமான சத்தமும் இல்லாமல் அல்லாஹினுடைய ஓர்மை மட்டும் இருக்கக்கூடிய, அல்லாஹினுடைய சிந்தனை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு அமலை செய்யுங்க. முதலாவதாக சூரா ஹஸ்ரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆயத்தை, 2 ஆயத்துகளையும் 100 முறை ஓதுங்க ஒரே இடத்துல அமர்ந்து. அந்த ஒரு ஆயத்து என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம், ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. என்ற இந்த ஒரு 2 ஆயத்தை நீங்கள் ஒரு 100 முறை ஓதுங்க ஒரே அமர்வில். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை 2 நாட்கள் அல்லது 3 நாட்களில் உங்களினுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் பல மாற்றங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது எந்த மாதிரி அப்படின்னா, பிற மக்கள் உங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, பிற மக்கள் உங்களை பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களினுடைய செல்வத்தினுடைய தரத்தை அல்லாஹ் உயர்த்திடுவான். உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பணத்தில் அதிகமான பரக்கத்தை கொடுப்பான். எந்த அளவிற்குனா, நீங்களே பல நபருக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, சதக்கா கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கினுடைய வாழ்வில் ஏற்படுத்தி தந்துடுவான். இன்னும் இந்த ஆயத்தினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை, இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக்கி அருள்வான். ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இன்னும் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.